கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியில் நம்ம ஆடுகளுக்கு வந்து புது புது பிரச்சனைகள்லாம் வருது. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இது வரைக்கும் வந்ததில்லை. இப்போ தான் வினோதமாக நடக்குது. அது ஏன் இப்படி நடக்குதுங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. வீடியோ வந்து பார்க்குறவங்க உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் பால் கொடுத்துட்ருக்கேன்ல, இந்த குட்டிகளோட தாய் வந்து 2 குட்டி போட்டுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா 2வது போகம். எல்லா ஆடுகளுமே தலைச்சங்குட்டி போட்டால் மட்டும்தான் பால் கொடுக்காது. அதாவது பால் கொடுக்காது மீன்ஸ் கூச்சப்பட்டுக்கிட்டு குட்டிகளை வந்து அலோவ் பண்ணாது. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2 தடவை 3 தடவை குட்டிகளை பிடிச்சி பாலுக்கு விட்டோம்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூச்சம்லாம் தெளிஞ்சு அப்புறம் குட்டியை சேர்த்துக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா சில ஆடுகள் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து சினையாகி குட்டி போட்டுரும். நம்ம வீட்டில் வந்து இது நிறையாவே நடந்திருக்கு. அந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா குட்டிகளை போட்டுட்டு எனக்கு என்னான்னு போயிடும். குட்டிகளை கொஞ்சம் கூட கவனிக்காது, சேர்த்துக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பண்ணையில் வந்து வந்திருக்கு. இப்போ வந்திருக்கிறது என்னன்னா, இப்போ பால் கொடுத்தேன்ல அந்த குட்டியோட தாய் பார்த்திங்கன்னா 2வது போகம் குட்டி போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு போகமே குட்டிக்கு வந்து நல்லா பால் இருந்துச்சு, நல்லா பாலும் கொடுத்தா. ஆனால் 2வது போகம் குட்டி போட்டுட்டு அந்த குட்டியை கண்டுக்கவும் இல்லை, பால் கொடுக்கவும் இல்லை, பாலும் சுத்தமாக இல்லை. இதுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி காலையிலே வந்து பட்டியெல்லாம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்து விட்டுட்டு நான் பட்டிக்குள்ளே போயிட்டேன். பட்டியெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிடலாம். நம்ம பார்த்திங்கன்னா காலையிலே ஒரு டைம் வந்து கூட்டி சுத்தம் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்காக ஒரு டைம் ஆடுகள்லாம் மேய்ச்சலுக்கு போனதுக்கப்புறம் பட்டியெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணுவோம். இது வந்து ரெகுலராக நடக்கிறது. கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சுன்னா ஒரு டைம் கூட்டுறதோட நிப்பாட்டிக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம்னா 2 டைமும் கூட்டிடுவோம். காட்டில் வந்து வேலைகள் இருந்துச்சுன்னா ஆடுகள் வந்து ஒரு டைம் தான் மேய்ச்சலுக்கு விடுவோம், இல்லைன்னா வந்து 2 டைமும் மேய்ச்சலுக்கு விட்டுருவாங்க. என்ன ப்ராப்ளங்கிறது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது தாங்க பிரச்சனை. ஒரு ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டி பார்த்திங்கன்னா ஒரே பிரசவத்திலே போட்டுருச்சுங்க. இந்த குட்டிக்கு வந்து வயசு எப்படியும் ஒரு 2 மாதம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இன்னும் ஒரு 2-3 மாதம் இருந்துச்சுன்னா குட்டி நல்லாவே அழகாக இருக்குங்க, சூப்பராக போட்டிருக்கும். இது என்ன ப்ராப்ளம்னால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. நேற்று பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கெல்லாம் உளி மருந்து கொடுத்தேன். அந்த எஃபெக்ட் தாங்கலையா என்னங்கிறது எனக்கு சந்தேகம்தான், உறுதியாக சொல்லலை, அது எனக்கு சந்தேகம். நேற்று தான் கொடுத்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குட்டி இந்தமாரி இருக்குது. இல்லை வேறு எதாவது ஆடுகள் வந்து வயிற்றுலேயே முட்டி இருக்குமா என்னங்கிறதும் கொஞ்சம் சந்தேகம். இப்போ இந்த வேலையை பார்த்த ஆடு எந்த ஆடுன்னே தெரியல. அதை தான் வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குட்டியை போட்டுட்டு அது பாட்டுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் படுத்துக்குதுங்க. இந்த வேலையெல்லாம் எந்த ஆடு செய்யும்னு பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூரிட்டி இல்லாத அந்த சின்ன வயசு ஆடுகள் வந்து இதை செய்யும். பாருங்கள், இந்த ஆடு தான் இந்த வேலையை செஞ்சுருக்குங்க. குட்டி போட்டுட்டு எனக்கு என்னான்னு போய் ஒரு பக்கம் படுத்துக்கிச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அறையில் வந்து மறுபடியும் குட்டி மாதிரியே ஏதோ ஒன்று இருக்குங்க. அது என்னான்னு தெரியல. ஒரு வேளை உறுப்பு கொடி போடுமானுங்கிறது சந்தேகம்தான். இந்த மாதிரி பிரச்சனை வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே நம்ம பண்ணையில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஆடுகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்குமான்னு தெரியல, இல்லை உனி மருந்து கொடுத்தது தான் எஃபெக்டாங்கிறதும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா உனி மருந்து நேற்று கொடுத்தேன்ல, அது வந்து எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத கடைசியில் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னே வந்து இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு
1 வருஷம் 1.5 வருஷ காலமாக வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ரிப் வந்து நம்ம பண்ணையில் வந்து நடந்திருக்குங்க. இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு ஆடு வந்து இதுக்கு முன்னே குட்டி போட்டுச்சு. 2 குட்டி, 2மே பார்த்திங்கன்னா தலைச்சங்குட்டி தான். 2 குட்டி போட்டுச்சு. அந்த 2 குட்டியும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் இருந்துச்சுன்னா அந்த குட்டி சூப்பராக இருந்திருக்கும். இப்போ இந்த குட்டியுமே வந்து கெடா குட்டிங்க. நல்ல அருமையான குட்டி. கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு ஆடுகளை வந்து மேய்ச்சி வளர்க்குறோம். மேய்ச்சலில் விட்டு வளர்க்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து வளர்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு ஆடு 2 ஆடுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 30 உருப்படி 40 உருப்படியை வந்து ஒரு மேய்ச்சலில் வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது, அதுவும் ஒரு ஆள் தனியாக மேய்க்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். ஒரு 4 ஆடு அங்கே தங்கிக்கும். 4 ஆடு குடுகுடுன்னு ஓடும். 4 ஆடு வந்து வேறு சைடு போகும். அவங்களெல்லாம் அடித்து நம்ம வளைச்சி ஒரு பக்கமாக மேய்ச்சி கொண்டு வந்து வீட்டில் சேர்க்கறதுக்காட்டியும் நம்மளுக்கு வந்து உயிர் போய் உயிர் வந்துடும். இது வந்து கண்டிப்பாக மேய்ச்சலில் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். பண்ணை முறையில் வளர்க்குறதும் அதுவும் ஒரு வகையில் கஷ்டம்தான். எல்லாமே கஷ்டந்தாங்க. இப்போ வந்து ஆடு வளர்க்குறது ஈஸி, லட்சமாக சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு வந்து யூடியூப்லலாம் நிறைய வீடியோலாம் போடுறாங்க. அது எந்த வகையில் சாத்தியம்னு நமக்கு தெரியல. கட்டுத்தரையிலே கட்டி பராமரித்து அதில் வளர்க்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க. அதுக்கும் வந்து ஒரு ஆட்டுக்கு 2 ஆட்டுக்கு தீனி வெட்டி போடுறதுனா சாத்தியம். ஒரு 40 உருப்படி 50 உருப்படிக்கு வந்து கட்டுத்தரையில் கட்டியே தீனி போடுறாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஏன்னா அவங்க வயிறு ரொம்புற அளவுக்கு அவங்களுக்கு தீனி கொடுக்கணுன்னா அதுவும் கஷ்டம்தாங்க. அதுக்காக வந்து ஆடு வளர்க்குறது வந்து கஷ்டமாக ஆடு நாங்கள் வளர்க்கக்கூடாதா அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து உழைப்பை கொடுக்கறது வந்து தயாராக இருக்கணும். சரி, இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த ஒரு குட்டிக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு ஆடு ஒரு குட்டி போட்டு அந்த குட்டியை வளர்த்து அதிலேருந்து தான் நம்ம வந்து நம்மளோட தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப அந்த ஒரு குட்டியுமே இப்படி இறந்து போச்சு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அதுக்காக தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வந்து சினையாகி குட்டி போடணுன்னா ஒரு 6 மாதம் ஆகுது. 6 மாதங்கிறது கரெக்டாக 6 மாதம் இல்லை, அதுக்கு முன்னே வந்து குட்டி போட்டுரும். 5 சில்லரை மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி வந்து என்னுடைய 5 மாதத்து உழைப்பு வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் மட்டும் இல்லைங்க, இதுக்கு வந்து நான் எங்கள் வீட்டுக்காரு, நான், எங்கள் அத்தை எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கஷ்டப்பட்டு இதை வளர்த்துட்ருக்கோம். அப்படிங்கிறப்ப எங்களோட 3 பேர்த்தோட உழைப்பு வந்து இப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன தான் உழுந்து உழுந்து பிறண்டாலும் ஒட்டுற மண்ணை தான் ஓட்டும் அப்படிங்கிறது சரியான விஷயம். அந்த மாதிரி தாங்க இப்போதைக்கு எங்கள் பண்ணையில் வந்து நடந்துகிட்ருக்கு கொஞ்ச நாளாகவே. ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருந்தேன், திடீர்னு வந்து டாப்பிக்கை மாற்றிட்டேன். ஒரு ஆடு வந்து ஒரு 2 குட்டிங்க தலைச்சங்குட்டி போட்டுச்சு. அந்த 2 குட்டியும் வந்து இறந்தே போட்டுருச்சு. அப்புறம் ஒரு ஆடு வந்து ஒரு குட்டி போட்டுச்சு. அதுவும் வந்து உடம்புல முடி முளைக்காமலே போட்டுருச்சு. அப்புறம் ஒரு ஆடு வந்து ஒரு குட்டி போட்டுச்சுங்க. அது பார்த்திங்கன்னா முடியெல்லாம் முளைச்சிருச்சு. எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு உருவம்லாம். ஆனால் வந்து கால் வந்து நிற்க முடியலைங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாள் டைம் எடுத்திருந்தா சூப்பராக குட்டி போட்டிருக்கோம். அதுவும் வந்து இறந்து போயிடுச்சு. அப்புறம் ஒரு சில ஆடுகள் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துடுதுங்க. இதில் வந்து நோய்வாய்ப்பு இல்லாமல் ஒரு ஆடுகளை வந்து கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு நம்மளோட உழைப்பும் இருக்குது, இவங்களுக்கு வந்து நம்ம பண்ணுற செலவுகளும் இருக்குது. மாதத்தில் ஒரு தடவை உனி மருந்து வாங்கி போடணும். மாதத்தில் ஒரு தடவை உடற்புழு நீக்கம் செய்யணும். அப்படியே உடற்புழு நீக்கம் செஞ்சாலும் ஒரு சில ஆடுகளுக்கு வந்து அது கேட்குதுங்க, ஒரு சில குட்டிகளுக்கு வந்து கேட்கவே மாட்டுது. அது என்ன பிரச்சனைங்கிறது தெரியல. இப்போ தான் வந்து ரீசெண்டாக குடற்புழு மருந்து கொடுத்து ஒரு வாரம் தான் ஆகும். நேற்று பார்க்குறோம் ஒரு ஆடு ஒரு குட்டி அவங்க போகிற மோஷனில் பார்த்தா புழு அப்படியே இருக்குது, சாகவே இல்லை. இது என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியல. மருந்தோட எஃபெக்டாக மருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த குட்டிகளுக்கு வந்து 3 ml தான் கொடுத்தேன் குட்டிகளுக்கு. பெரிய ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா வெயிட்டுக்கு தகுந்த மாரி 5 ml கொடுப்பேன், 6 ml கொடுப்பேன். அவங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாரி அந்தமாரி தான் கொடுத்தேன். இந்த பிரச்சனையும் வந்து கொஞ்சம் நாளாக இருக்குங்க. இதில் வந்து உழைப்பை கொடுத்தாலும் செலவு பண்ணாலும் அதுக்கு வந்து ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த பிரச்சனையை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதுக்கு வந்து சொல்யூஷன் யாருக்காச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க.
என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன காரணம்னு தெரில, நம்ம வீட்டில் வந்து இப்படி போட்டிருக்கு குட்டி. யாருக்காவது காரணம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிச்சா, இல்லை என்ன பிரச்சனை? உனி மருந்து நேற்று கொடுத்தேன், எஃபெக்ட் தாங்காமல் இதுமாரி ஆகிடுச்சா இல்லை என்னான்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நல்லா அருமையான கெடா குட்டிப்பா. கெடா குட்டி 2 மாதம் இருக்கும்லங்க. அதுக்கு 2 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2-3 மாதம் ஆச்சுன்னா நல்லா முழு உருவெல்லாம் ஃபுல்லாகவே வந்துடுச்சு. இனிமேட்டு இவங்க வளர்ச்சி மட்டும்தான். நம்ம பட்டியில் வந்து இப்போ புதுசாக எல்லாமே நடக்குது. ஆடு வந்து குட்டி போட்டு பால் இல்லாமல் போனது இப்போ தான் முதல் தடவை. இது வந்து ஆனால் இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணியிருக்கு. ஆடுகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்குமா என்னான்னு தெரியல. சத்தமே போடாமல் குட்டி போட்டால் பட்டியை வந்து க்ளீன் பண்ணாமல் வந்தால் இந்தமாரி ஒரு பிரச்சனை. சரி போ, எல்லாமே வந்து நல்லது நினச்சிட்டு போக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம உனி மருந்து கொடுத்தோம்ல, அது எப்படி வேலை செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம். இருடா உனி பயங்கரமான உனி. இருமா, இருடா எல்லாமே காஞ்சிச்சு. உனி இரு பார்ப்பேன். செத்து போயிடுச்சுங்க. உனி எல்லாமே சுத்தமாக காஞ்சிருச்சு, செத்துருச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக காஞ்சி கொட்டிடும். எல்லாமே பொரிஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பாட்டுக்கு கொட்டிடும். எல்லாமே செத்துருச்சு. இந்த மருந்து வந்து செம்ம எஃபெக்ட்டு. உனிக்கு வந்து தனியாக இன்னொரு மருந்து விற்கிது. அது பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்து குளிப்பாட்டி விட்ற மாரி செய்யணும். அது வந்து ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க்கு. இந்த மருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் பவர். வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ உனி பாருங்கள். இவ அழகாக காட்டுறா. ஒரு உனி கூட உயிரோட இல்லை. இருமா, எதுக்கு மேலே ஏறப்ப? நல்லாவே செத்துருச்சுங்க. இந்த மருந்து பார்த்தீங்கன்னா 2-3 மாதமாக, அதாவது 2-3 மாதமாக இதே மருந்து தான் கொடுக்குறேன். ஒரு பாட்டில் வந்து 3 மாதம் எங்களுக்கு வருதுங்க. 50 ஆடுகளுக்கு வந்து 3 மாதத்துக்கு கொடுத்தேன். ஆயா எவ்வளோ உனி, சூப்பராக கேட்குது. யாராவது உனி தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உனி மருந்து கொடுத்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நான் லைவ் தான் போட்டேன், அதனால் வந்து சரியாக அந்த மருந்து வந்து தெரிஞ்சிருக்காது யாருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த மருந்தை வந்து நல்லாவே அதில் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து நீங்களும் வந்து இந்த மாதிரி செய்யுங்க. உனியை வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணிவிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.